மணலால கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு மணல்ல ஒரு சிவலிங்கத்தை புடிச்சு வச்சு பூஜை பண்ணுவார். பூஜை பண்ணின்னு இருக்கும் பொழுது இவர் பூஜை பண்ணிக்கிறாரு. இந்த மாடுங்க மேய்ச்சிக்கிது பாரு, ஒரு மாடு இவர் பூஜை பண்றத பாக்குது. நேரம் அங்கிருந்து வந்து என்ன பண்ணுது, அந்த சிவலிங்கத்துக்கு நேரம் நிக்குது. அந்த மாடு நின்ன உடனே அது காம்பல் இருந்து தானாவே பால் ஒழுகுது அந்த சிவலிங்கத்தின் மேல. அப்போ இவருக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நம்ம பண்ற பூஜைக்கு கோமாதா வந்து தானாவே பால் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் இவர் என்ன பண்றாரு, ஒரு பாத்திரம் ஒண்ணு எடுத்துன்னு வந்து வைக்கிறாரு. வச்ச உடனே மறுநாள் ஒரு மாடு வருது, நேரம் அந்த பாத்திரத்துக்கு நேரம் நின்று தானாவே பால் சூரியம் மேய போயிடும். இவர் என்ன பண்ணுவாரு, பூஜை எல்லாம் பண்ணி மானசீகமா நீர் அபிஷேகம், அதுக்கப்புறம் பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், எலுமிச்சை அபிஷேகம், எல்லா அபிஷேகத்தையும் மனசளவுல பண்ணுவாரு. பால் அபிஷேகத்தை நெஜத்துல பண்ணுவாரு. அதான் ஒரு மாடு பால் கொடுக்குதா, ஒரு பாத்திரத்துல வெறுப்பு பிடிச்சி வச்சு பால் அபிஷேகம் பண்ணுவார் டெய்லி. பண்ண உடனே ஒரு நாள் வந்து இதை அந்த ஊருக்கார ஒருத்தன் பார்த்துடுறான். அவர் வந்து பூஜை பண்றாருன்னு அவருக்கு தெரியல. அடப்பா, இந்த படுவாவி பையன் பாலெல்லாம் கலந்து மண்ணில் ஊட்டி விடாடுறான் அப்படின்னு சொல்லி ஊர்ல போய் சொல்லி விட்டுறான். சொன்ன உடனே அவங்க என்ன பண்றாங்க, இவருடைய அப்பாவை கூப்பிட்டு, எப்பா உன் பையன் இந்த மாதிரிலாம் பண்றானா, நீ போய் என்னன்னு பாரு அப்படின்னமாக்கா இவர் வந்து ஒரு நாள் மரத்தடியில் ஒழிஞ்சு நின்று பாக்குறாரு. இவர் வந்து சிவலிங்கம் பிடிச்சி வச்சுட்டு உக்காந்துக்கிறாரு. நல்லா அப்படியே தியானத்துல இருக்காரு. ஒரு மாடு வந்து அந்த பாத்திரம் வச்சுக்கிறாரு, அதுல பாலை கறக்குது. கறந்த உடனே அது வரைக்கும் இவர் என்ன பண்றாரு, அப்படியே உக்காந்துன்னு மனசளவுல எல்லா பூஜையும் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்த உடனே இவங்க அப்பாவுக்கு கோவம் வருது, மாடு வந்து இங்க பாலை கறந்து வச்சுக்கிட்டேன்ட்டு. நேரம் வர்றாரு, ஒரு கொம்பு எடுத்து பலாருன்னு முதுகுல அடிக்கிறாரு. அடிச்ச உடனே இவருக்கு ஒண்ணுமே புரியல. இவர் பாட்டுக்கு தியானத்துல இருக்கிறாரு, அடிச்சுட்டே தெரியல அவருக்கு. அப்புறம் இன்னொரு அடி அடிக்கிறாரு, 3 அடி அடிக்கிறாரு. 3 அடி அடிச்ச பிற்பாடுன்னு தெரியல. இவன் என்ன இந்த மாதிரி பண்றானேன்னு சொல்லிட்டு அந்த பால் பாத்திரத்துக்கு இருப்பாரு, அதை எட்டி ஒரு உதை விடுவாரு. அந்த பால் பாத்திரத்தை வச்ச உடனே பால் வந்து செதறி இவர் மேல படுது. எழுந்து பாக்குறாரு, பார்த்தமாக பால் பாத்திரத்தை உடச்சி உதைக்கிறாரு. இவரு என்ன பண்றாரு, பக்கத்துல ஒரு கொம்பு ஒன்று வச்சிருந்திருப்பாரு. அந்த கொம்பை எடுத்து இது மழுவாக மாறுக அப்படின்னு சொல்லி அச்சாராம் ஓங்கி. மழுவாக மாறுகன்னா அது கோடாலியா மாறி அவரு 2 காலையை வெட்டி பிடிச்சாங்க அப்பா காலை. அவர் அப்படியே கீழே வந்து கதறாரு. அவரு 2 காலம் போயிட்டு கதறின உடனே இறைவன் அப்போ காட்சி கொடுக்குறாரு. காட்சி கொடுத்து அது வரைக்கும் விசார சர்மராக இருந்தவரை, அப்பா உன்னுடைய பக்திக்கு மெச்சினேன், நீ என்ன பண்ணு, இனிமேல் வந்து எனக்கு கணக்கு வழக்கு பார்க்கின்ற கணக்கு பிள்ளை எனக்குன்னு சொல்லி ஒரு பட்டத்தை கொடுக்குறாரு. அந்த பட்டத்துக்கு பேர் தான் சண்டீஸ்வரர்னு பேரு. கணக்கு வழக்கு பார்க்கின்ற பட்டம் என்னன்னு கேட்டமாக சண்டீஸ்வரர் அப்படின்னு பேர் இருக்கு. அந்த கோயிலுக்கு வர அத்தனை பேரும் சிவபெருமான் கிட்ட வரங்களுடைய கணக்கு எல்லாம் போட்டு கொடுப்பாரா அவரு. அந்த மாதிரி நான் இன்னிலிருந்து உனக்கு சண்டீஸ்வரர்னு பட்டம் கொடுக்குறேன், உங்க அப்பாவை எழுப்பி விடுறேன், அவங்களெல்லாம் கைலாயத்துக்கு அனுப்புறேன், நீ கைலாயத்துக்கு வா, இனிமேல் என்னுடைய கோயில்ல நீ தான் எல்லாம், எனக்கு எல்லாமே, எனக்கு செய்யும் அபிஷேகங்கள் எல்லாம் உன்னை வந்து சேரும், எனக்கு போடுற மாலைகள் அலங்காரங்கள் எல்லாம் உன்னை வந்து சேரும், எனக்கு போடுற ஆடை ஆபரணங்கள் எல்லாம் உனக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து, நீ வந்து கோயில்ல உக்காந்துக்கின உடனே இவர் வந்து அந்த அபிஷேக நீர் உள்ள தொட்டிக்கு நேரம் வந்து உட்காந்துட்டார். எப்பவுமே தியானத்திலே இருப்பாரு. நாம என்ன பண்றோம், எல்லாரும் போய் இப்படின்றோம் இப்படின்றோம், அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆமா, அதெல்லாம் பரவாயில்ல. அவர் வந்து தியானத்துல உட்காந்துருப்பாரு. நீங்க யார் யாரெல்லாம் கோபுரத்தாண்ட வரீங்களோ அப்பவே அவர் கணக்கு எழுதிடுவார். நீ அவர் காதாண்ட போய் தட்ட வேண்டியதெல்லாம் கிடையாது. இதுல என்னன்னு சொன்னமாக்கா, அவரை வந்து அப்படியே சுத்தின்னு வலது பக்கமாவே வந்து நமக்கு வந்து வலது கை பக்கம், அவர் உட்காந்துக்கிறதுக்கு இடது பக்கம், வலது கை பக்கம் போகக்கூடாது. வந்து அவரை வணங்கிட்டு அப்படி கையை அப்படி லேசா அப்படி தட்டணும். இறைவா, நான் சிவன் சொத்து அதிகம் எடுத்துட்டு போல அப்படின்னு மனசுல சொன்னா போதும். சொல்லிட்டு அப்படியே திரும்பி வந்து நந்தியாண்ட வந்து ஆரம்பிக்கணும், நந்தியாண்ட வந்து முடிக்கணும். இந்த கோயிலை வலம் வர்றத இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னமாக்கா, நந்தியாண்டு இருந்து ஆரம்பிச்சு நான் ஒரு பேப்பரம் ஒரு பேனா கூட அப்படியே வந்து அதை சுத்தின்னு வந்தமாக்கா ஓம் அப்படின்னு வரும். இதுதான் முறை.
ஓம்ங்கிற எழுத்து வந்து நாம சுத்துல வந்து நிற்கும். சண்டிகேஸ்வரர் அப்படி வந்து திரும்பி அப்படியே வந்து சுத்தின்னு வந்து நந்தியாண்ட வந்து நின்றமாக்கா ஓ நந்தி வந்து எம்மா இருப்பாரு. அதுல இம் நந்தி தான். பாருங்க, இங்கதான் நந்தி இருக்காருன்னு வச்சுங்களேன். நந்தியாண்ட இருந்து இப்ப நம்ம ஆரம்பிக்கிறோம். இங்க வந்து சண்டிகேஸ்வரர் உட்காந்துருக்காரு. நந்தியானந்து இப்படி வந்து இந்த சண்டிகேஸ்வரர் இப்படி வரணும். இங்க வந்து அவரை வந்து கையை உதறிட்டு லேசா கையை இப்படி அப்படி திருப்பினா போதும். ஐயா நான் சிவன் சொத்து அதையும் எடுத்து போகலன்னு சொல்லிட்டு இப்படியே திரும்பி வரணும். திரும்பி வந்து இப்படி வந்துட்டு இங்க வந்து நின்ன மகன் நந்தியாண்ட வந்துடும். இங்க வந்த உடனே இங்க நந்தி இருப்பாரு பாரு. நந்தி வந்து எம் ஆயிடுவார் இந்த இடத்துல இம்முன்ட்டு. இப்படி ஒரு சுத்தி வந்தமாக்கா நந்தியாண்ட இருந்து ஆரம்பிச்சு நந்தியாண்ட வந்தமாக்கா ஓங்காரம்னு பேர் இருக்கு. இது ஒரு சுத்து. இந்த மாதிரி ஒரு 4 சுத்து சுத்தணும். ஈஸ்வரன் கோயில வந்தீங்கன்னா 1 சுத்தினாலும் பரவாயில்ல, 4 சுத்தினா இன்னும் சிறப்பு. இந்த மாதிரி சுத்தும் போது ஓம் என்கிற ஓங்காரம் அதுல தோன்றும். இறைவனுடைய திருவருள் நம்மளுக்கு பரிபூரணமா கிட்டும். அந்த மாதிரி அப்படியே வந்து சண்டீஸ்வரரை வந்து திரும்பி அப்படியே சுத்தின்னு வந்து நந்தியாண்ட வரணும். நந்தியாண்ட வந்த போது நம்மளுக்கு ஒரு சுத்து முடிவடையும். அந்த மாதிரி நந்தியம்பெருமான சுத்தின்னு வந்து நந்தியாண்ட இவரை சண்டீஸ்வரரை சுத்தின்னு வந்து நந்தியாண்ட நிற்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்முடைய அனைத்து கணக்கு வழக்குகளையும் இறைவன் கிட்ட அவர் கொடுப்பார். அவருக்கு அந்த சண்டீஸ்வர பட்டத்தை கொடுத்து அற்புதமான கணக்கு வழக்குகளை பார்க்கின்ற அவர் எப்படிதான் நேரமா தியானத்தில் இருப்பாரு. அதனால வந்து எல்லாரும் அவர்கிட்ட போய் இப்படி கையை மட்டும் லேசா தள்ளிட்டு வாங்க, வேற எதுவும் பண்ணாதீங்க இனிமேட்டு. அப்புறம் இன்னொரு தகவல் எல்லாருக்கும், யாரும் பிரதோஷத்துக்கு போனீங்கன்னா நந்தில ஒரு காதை வச்சுன்னு ஒரு காது உள்ள போய் தான் பேசுறீங்கன்னா உங்களுக்கு பாவம் தான் சேரும். இது வந்து சத்தியமான வார்த்தை. கோயில் இருக்கிற எந்த விக்கிரகங்களையும் நம்ம தொடக்கூடாது. இந்த காதல விரல வச்சு தூத்துக்கிறாங்க, இந்த காதல போய் சொல்றாங்க. ஏன்னா ஐயோ இவ்வளவு மௌலிகமாக